ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக உங்கள் சட்டையை பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை எப்படி ப்ரொஃபஷ்னலாக அயர்ன் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கலாம். அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான லாண்ட்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுவும் டொமஸ்டிக் லாண்ட்ரியோட பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன டீட்டெயில் எதுவுமே தெரியறதில்ல. அவங்களுக்கான ஒரு பேசிக் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். யாருக்கு நீட் இருக்குது, நம்ம லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ட்ரைனிங் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, வீடியோவில் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டையை தான் தேய்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி ப்ரொஃபஷனலாக அயர்ன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு காலரை ரெண்டு பக்கமும் நீட்டாக அயர்ன் பண்ணிடணும். இந்த பின்னாடி சைடும் நீட்டாக அயர்ன் பண்ணிடணும். அப்போ தான் சுருக்கம் ஈஸியாக போகும். அதுக்கப்புறம் கை ரெண்டு கையும் நீட்டாக அயர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையில் ஃப்ரண்ட் சைடு அயர்ன் பண்ணுறாங்க, பேக் சைடும் திருப்பி போட்டாச்சு. இப்போ அயர்ன் பண்ண போகிறாங்க. இன்னொரு கை மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுருக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? கைக்கு பின்னாடி பக்கமும் சுருக்கம் இருக்கும், விட்டுறாமல் அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுருக்கமாக இருக்குங்க, அதையுமே நீட்டாக சுருக்கமே இல்லாமல் அயர்ன் பண்ணிடணும். அப்புறம் அயர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அயர்ன் பண்ணும்போது என்னென்ன சுருக்கம் போல் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, சட்டையோட ஃப்ரண்ட் சைடு போட்டு நீட்டாக ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நீட்டாக எல்லா பட்டனுக்குள்ளேயும் நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பேக்கெட் சைடுன்னு பார்த்தீங்களா? இந்த சட்டை எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சிம்பிளாக ஸ்டீம் அயர்னிங் பண்ணுறதுனால எவ்வளோ ஈஸி அயர்ன் ஆகுது பார்த்தீங்களா? நீட்டாக சுருக்கமே எல்லாம் அயர்ன் பண்ணியாச்சு. பட்டன் போட்டுட்டு சட்டையை பின்னாடி பக்கம் திருப்பிடணும். திருப்பிட்டு பின்னாடி நீட்டாக அயர்ன் பண்ணி, சில கஸ்டமர் ஃபோல்ட் பண்ணி கேட்பாங்க, சில கஸ்டமர் ஃபோல்ட் பண்ணாமே கேட்பாங்க. அப்படி சும்மா மடித்து கொடுங்கன்னு கேட்பாங்க. இது கஸ்டமர் ஃபோல்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதனால் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். நீட்டாக ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் நீட்டாக ஸ்டீம் அயர்னிங் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம லாண்ட்ரி சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணியாச்சு, எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி சுருக்கமாக இருந்த சட்டை எவ்வளோ அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இப்படித்தான் நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் கஸ்டமருக்கு ஸ்டீம் அயர்னிங் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி.